Season 2, Episode 3, June and July 1995. சுந்தர், நான் ஜூன் 28 மதுரைக்கு அம்மா அப்பாவோட வரேன். ஒரு கல்யாணத்துக்கு 3 நாள் மதுரையில் தான் இருப்போம். நிச்சயம் உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாரையும் பார்க்குறேன், சரியா என்று சந்தோஷமாக கடிதம் எழுதியிருந்தாள். இன்னும் 15 நாள் தான் இருக்கு, மாதினியை பார்க்கலாம். சுந்தர் தனக்குத்தானே நினைத்து கொண்டான். இதுவரைக்கும் அப்பாவும் மாதினியும் மீட் பண்ணினது இல்லைல்ல, இந்த ட்ரிப்பில் மீட் பண்ண வச்சுடணும். திருமண மண்டபத்தில் மதுரையில் புகழ்பெற்ற மருத்துவரின் மகளுக்கு திருமணம் என்பதால் கூட்டம் வெகுவாக இருந்தது. 2 வருஷம் கழித்து மதுரை வந்திருக்கும் மாதினியின் பெற்றோர், இந்த மாதிரி கல்யாணத்தில் தான் நிறைய தெரிஞ்சவங்களை பார்க்க முடியும் என்று பலரிடம் நலம் விசாரித்து சிரித்து பேசிக்கொண்டிருக்க, மாதினி பொறுமை இழந்து மறுபடியும் தன் கை கடிகாரத்தில் மணி பார்த்தாள். மதியம் 2:30. ஐயோ, சுந்தர் 4 மணிக்கு பழங்கானத்தம் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுவானே. இந்த அப்பா அம்மாவால் நம்ம இங்கிருந்து கிளம்புறது லேட் ஆகிடுமோ? மாதினி சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் தவித்தாள். சுந்தரை நினைக்க மனது துள்ளியது. 2 மாதம் கழித்து பார்க்க போகிறோம்ல, போன மாதம் வாங்கின அந்த மெரூன் கலர் புடவை கட்டிக்கலாம். சுந்தரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இல்லை இப்படியே இந்த பட்டுப்புடவையிலே போயிடலாமா? பட்டுப்புடவையில் நீ ரொம்ப அழகாக இருக்க மாதினின்னு முந்தி ஒரு நாள் சொன்னானே என்று சந்தோஷமாக நினைத்து பார்த்தது. இந்த தடவை முதல் முறையாக சுந்தரின் அப்பாவை சந்திக்கப் போவதை நினைத்து மனதில் ஒரு மெல்லிய படபடப்பு தோன்றி மறைந்தது. அப்பொழுது கல்யாண பெண்ணின் அப்பா அவர்களுடன் சேர்ந்து அமர்ந்து கொண்டார். இப்பதான் உட்காரவே டைம் கிடைக்குது என்றபடி, உங்க பொண்ணுக்கு ஜாம்னு கல்யாணம் நடத்தியாச்சு, ஒரு பெரிய கடமை முடிஞ்ச மாதிரி இருக்குமே உங்களுக்கு, மாதினியின் அப்பா கேட்க, பெண்ணின் தகப்பனார் சிரித்துக்கொண்டே, ஆமா சந்தோஷமா இருக்கு, ஆனா என்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு கடமை இன்னும் பாக்கி இருக்கே என்றபடி சாதாரணமாய் கூறிக்கொண்டிருந்தவர் சட்டென்று ஏதோ நினைத்தவராக மாதினியை ஒரு கணம் பார்த்தவர் திரும்பி, உங்க வீட்லயும் கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கே, பொருத்தம் பார்க்கலாமா என்று கேட்டார், அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து கொண்டே. பிறகு மாதினியிடம், என் பையன் என்ஜினியர், நீ சொல்றபடியெல்லாம் கேட்டு சமத்தா இருப்பான், நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அவனை என்று சிரித்துக்கொண்டே கேட்டார். இதை சற்றும் எதிர்பார்க்காத மாதினி உள்ளுக்குள் திடுக்கிட்டாலும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மௌனமாய் புன்னகைத்தபடி அமர்ந்திருக்க, அவள் அப்பா ஏதோ சமாளிப்பாய் 2 வார்த்தைகள் கூறிவிட்டு சிறிது நேரத்தில் திருமண மண்டபத்திலிருந்து கிளம்பினார்கள். அவர்கள் தனியே வந்ததும் அப்பா அம்மாவிடம், தெரிஞ்ச குடும்பம், நல்ல இடம்தானாலும் பையன் செயின் ஸ்மோக்கர், வேலைன்னு ஒழுங்கா எதுவும் பண்ணாம சும்மா ஊர் சுத்துறான், வேண்டவே வேண்டாம் என்று கூற, அம்மாவும் ஆமோதிப்பதாய் தலையாட்டினாள். மாதினி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஒரு கல்யாணத்திற்குன்னு போனா அதிலிருந்து 4 கல்யாணத்துக்கு வர அமையுங்கிறது கரெக்டாக தான் இருக்கு என்று கேஷுவலாக தன் அம்மா கூறுவதை கேட்ட மாதினி, இனிமே தேவையில்லாம எந்த கல்யாணத்துக்கும் நம்ம போகக்கூடாது என்று தீர்மானமாய் நினைத்து கொண்டாள். ஆனாலும் அவள் மனதில் நெருடலாய் ஒரு சொல்ல தெரியாத உணர்வு பற்றி கொண்டது. இப்படி நடந்ததுங்கிற விஷயத்த சுந்தர்கிட்ட சொல்லணும் பார்த்த உடனே என்று தன்னை அறியாமல் நினைத்து கொண்டாள். சுந்தரின் வீடு 4:30 PM. சுந்தரும் மாதினியும் ஹால் சோஃபாவில் அமர்ந்திருந்தார்கள். சுந்தர் பஸ் ஸ்டாப் வரை சென்று அவளை அப்பொழுதுதான் அழைத்து வந்திருந்தான். சுந்தர், எனக்கு பயமா இருக்கு, உங்க அப்பா ஏதாவது என்கிட்ட கேட்பாரா? மாதினி மெல்லிய குரலில் கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாதினி, ஜஸ்ட் ஒரு ஹாய் ஹலோ அவ்வளவுதான், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதே என்றான். படப்படன்னு ஹார்ட் அடிச்சுக்குது,
என்பதாய் தன் நெஞ்சை தொட்டு காண்பித்தாள். வெளியில் செல்வதற்கு ஏற்றவாறு உடை அணிந்திருந்த சுந்தரின் அப்பா சோஃபாவில் புன்னகையுடன் அமர, மாதனிப்பா, சுந்தர் அவளை அறிமுகப்படுத்தினான். தன்னிச்சையாக எழுந்து நின்றவள் சில நொடிகளுக்கு பிறகு அமர்ந்து கொண்டாள். அப்பாவை பார்த்து சிரித்து கொண்டே. பதிலுக்கு சிரித்த அப்பா தன் வழக்கம் போல் வலது கையை உயர்த்தி நல்லாயிருமா என்பதாய் ஆசிர்வதித்தார். சுந்தரின் தங்கை உமாவும் ஹாய் மாதினி என்றபடி அருகில் அமர்ந்து கொண்டாள். நீங்க மெட்ராஸுக்கு போய் 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சல்ல? சுந்தரின் அம்மா அனைவருக்கும் ரஸ்னா குளிர்பானம் கலந்து எடுத்துக்கொண்டு வந்தார். உன் பேரு புதுசா இருக்கே, தமிழ் பேரா இல்ல சமஸ்கிருத பேரா? அப்பா கேட்க, மாதினிங்கிறது சுத்தமான தமிழ் பேர்ப்பா. இனிய மாதுங்கிற மீனிங்ல வரும். தாத்தா வச்ச பேரு. என் அக்காக்கும் தங்கைக்கும் கூட வித்தியாசமான தமிழ் பெயர் தான் என்று மாதினி கூற, அப்பா புன்னகைத்து கொண்டே தலையாட்டினார். சில நிமிடங்களுக்கு பொதுவாக பேசிக்கொண்டிருந்தார்கள். பிறகு எல்லாம் சீக்கிரமே நல்லபடியா நடக்கும் என்று கூறிக்கொண்டே எழுந்தார். வா மாதினி, மாடியில கொஞ்ச நேரம் இருக்கலாம் என்று சுந்தர் கூப்பிட, சிறிது தயக்கத்திற்கு பிறகு மெதுவாக அவளும் சரி என்பதாய் தலையாட்டி கொண்டே எழுந்தாள். இருவரும் படியில் ஏறிக்கொண்டிருக்க, உங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லவங்கடா, நீதான் வேஸ்ட் ராஸ்கல் என்றாள் அப்பாவை பார்த்த சந்தோஷத்தில். நன்றாக இருட்டு இருந்தது. நாம கடைசியா இந்த மொட்டை மாடியில் இருந்தது 2 வருஷம் இருக்கும்ல என்றாள் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே. அன்னைக்கு உன்னோட பர்த்டேல கீழ் ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நீ என்னை லிப் கிஸ் பண்ணினல, ஃபர்ஸ்ட் டைம் நடுங்கி போயிட்டேன் தெரியுமா? அப்புறம் சாயங்காலம் நீ சொன்ன கவிதை ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நேத்து தான் நடந்த மாதிரி இருக்கு சுந்தர் என்றாள் பழைய நினைவுகளில் மூழ்கியது போல். காற்று ரம்மியமாக வீசிக்கொண்டிருந்தது. இருவரும் முன்பு நின்ற அதே இடத்தில் நின்று கொள்ள, மரம் இன்னும் நல்லா திக்கா கொல்லுன்னு வளர்ந்துருச்சே சுந்தர் என்றவள், உங்க அப்பா எவ்வளோ ஜென்டிலா கம்ஃபர்டிங்கா பேசினார். எனக்கு உங்க வீட்டில் எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கேயே இருந்துடுறேன்டா என்றாள் குழந்தையாய் அவனை பார்த்து கொண்டே. சுந்தர் அவளை நோக்கி நகர்ந்து காம்பவுண்ட் சுவர் கீழ் அவள் கைகளை கோர்த்து கொண்டான். அவள் மென்மையாக அவன் தோளில் சாய்த்து கொண்டாள். நமக்கு எப்படா கல்யாணம் என்று மெல்லிய குரலில் கேட்டவள், இப்பவே இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலாமா என்றாள், ஏதோ யோசனையாக தனக்குத்தானே கூறிக்கொள்வது போல். அப்படியே திரும்பி சுந்தர் அவளை தன் மார்போடு இறுக்கிக் கொள்ள, சிறிது தடுமாற்றத்திற்கு பிறகு அவளும் அவனை கட்டிக்கொண்டவள், உடனேயே மொட்டை மாடி விடு என்று அவன் நெஞ்சில் கை வைத்து மெதுவாக தள்ளினாள். கோர்த்திருந்த விரல்களை இன்னும் இறுக்கிக் கொண்டாள். நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். சுந்தர், மன்னார்குடியில் வெங்கட்ராமையர்னு ஒருத்தர், எங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சவர், கடவுள் அருள்வாக்கு சொல்றவர். நீயும் உங்க அப்பாவோட அவரை ஒரு தடவை பார்த்து விட்டு வா சுந்தர். நம்பிக்கையோட போனா அவர் மூலமா ஏதாவது நிச்சயம் ஹெல்ப் கிடைக்கும் நமக்கு. ஒருவேளை எங்க வீட்டில் பிரச்சனை ஆச்சுன்னா அவர் சொன்னா உடனே எங்க வீட்டில் ஒத்துப்பாங்க சுந்தர். உனக்கு அருள்வாக்கில் எல்லாம் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஃபார் த சேக் ஆஃப் அவர் லவ் ப்ளீஸ் அவரை மீட் பண்ணுறியா கெஞ்சலாய் கேட்டாள். என்ன சொல்வதென்று தெரியாமல் சுந்தர் மௌனமாக தலையை மட்டும் ஆட்டினான், பட்டும் படாமலும். சிறிது நேரத்தில் அனைவரிடம் விடை பெற்று மனதே இல்லாமல் கிளம்பினாள். ஏன் சுந்தர், இனிமே நம்ம பார்த்துக்க போகிறது 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தானே. கண்டிப்பாக நாளைக்கு வழி அனுப்ப ஸ்டேஷனுக்கு வா சுந்தர் என்றாள். மறுநாள் மதுரை ரயில்வே ஜங்ஷன் 7 PM. மாதினி தன் அப்பா அம்மாவுடன் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் அமர்ந்திருந்தாள். ஜன்னல் வழியாக இங்கும் அங்கும் பார்த்தபடி.
ஹாய் மாதனி என்றபடியே சுந்தர் ஜன்னல் வழியாக தண்ணீர் பாட்டிலை அவளிடம் கொடுத்தான். அப்பொழுது சரக்கென்று திரும்பி பார்த்த மாதனியின் அம்மா சுந்தரை முறைப்பது போல் பார்த்தாள். சுந்தர் அவரை பார்த்து ஹலோ என்பதாய் சிரிக்க, சில நொடிகளுக்கு பிறகு அவனை பார்த்து தலையை மட்டும் அசைத்தார். அவரது உதடோ கண்களோ சிரிக்கவில்லை. துணுக்குற்ற சுந்தர் சமாளித்துக் கொண்டு மறுபடியும் சிரித்தான் அம்மாவை பார்த்து. பிறகு அப்பாவிடமும் ஹலோ சார் என்றான். அம்மாவின் ரியாக்ஷன் அதிர்ச்சியாக இருந்தாலும் மாதனி எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சுந்தரிடம் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு தேங்க்ஸ் சுந்தர் என்றாள். அம்மா தன்னை கோபமான முறைப்பாய் பார்த்து கொண்டிருப்பது ஓரக்கண்ணில் தெரிந்தது. சுந்தர் மெதுவான குரலில், மாதனி, உங்க அம்மா என்னை பார்த்த பார்வையிலே தெரியுது அவங்களுக்கு நான் இங்கே வந்தது பிடிக்கலன்னு என்றான். நானும் கவனிச்சேன் சுந்தர், கவலைப்படாத, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்றாள் தன் நெஞ்சில் கை வைத்து காண்பித்தபடி. சில நிமிடங்களில் ட்ரெயின் கிளம்ப டேக் கேர் மாதனி என்றான் சுந்தர். மாதனியின் அப்பா புத்தகம் படித்து கொண்டிருக்க அம்மா இவன் பக்கம் திரும்பவே இல்லை. சத்தத்துடன் ரயில் வைகை ஆற்று பாலத்தில் சென்று கொண்டிருப்பதை மாதனி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அவள் அம்மா கடுக்கடுக்கும் குரலில், இவன் எதுக்கடி உன்னை பார்க்க வந்தான்? காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் காலேஜோட நிறுத்திக்க வேண்டாமா? மாதனியும் கோபமாக, என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும் பதிலளித்து கொண்டே முகத்தை திருப்பிக் கொண்டாள், தனக்கு இது பற்றி பேச விருப்பமில்லை என்பதாய். சந்துரு, வெங்கடேஷ்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் எதுவும் சொல்லாத அம்மா தான் சுந்தருடன் பழகுவதை மட்டும் கண்டிப்பதை நினைத்து வருத்தமாக இருந்தது. ஃபார் வாட் எவர் ரீசன் சுந்தர் இஸ் நாட் இன் த குட் புக்ஸ் ஆஃப் மை மதர். என்னமோ எனக்கு தாங்க முடியல சுந்தர் என்று அவனோடு மனதால் பேசினாள். மை மதர் டிஸ்லைக்ஸ் மை டியர் மோஸ்ட் சுந்தர். அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டாள். சிறிது நேரத்தில் அம்மா அப்பாவிடம் ஜாதகம் அலையன்ஸ் என்று தன் திருமணம் பற்றி பேசுவது காதில் விழ மாதனிக்கு குப்பென்று ஒரு பய உணர்வு மனதில் பரவ தொடங்கியது. மாதனியின் வீடு. சில நாட்கள் கழித்து மாதனியின் வீட்டில் குடும்பமாக அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்க, போன வாரம் வந்த அலையன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இதை சீரியஸாக பார்க்க வேண்டியதுதான் என்று அம்மா கல்யாண பேச்சை மறுபடியும் அப்பாவிடம் ஆரம்பித்தார். மாதனி அம்மாவிடம், எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், எம்எஸ்சி ரிசல்ட் வந்தப்புறம் மேலே படிக்கிறதை பற்றி யோசிக்கணும், வேலைக்கும் ட்ரை பண்ணணும், இன்னும் 1-2 வருஷத்துக்கு என் கல்யாண பேச்சு யாரும் எடுக்க வேண்டாம் திட்டவட்டமாக கூறினாள். நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, உனக்கு காலத்தில் கல்யாணம் நடந்தா தானே அடுத்து நாங்கள் உன் தங்கையை கவனிக்க முடியும். இந்த அலையன்ஸ் நல்ல இடமா தோணுது, இதை விட்டுட்டா அப்புறம் அமையிறது கஷ்டம், பையனை பார்த்துட்டு வந்துடுறது நல்லது. கல்யாணம் எப்போ வேணால் நடக்கட்டும், ஆனால் நிச்சயதார்த்தம் உடனே பண்ணிடலாம் பிடிச்சிருந்ததுன்னா என்றார் அம்மா விடாமல் பிடிவாதமாக. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னை கேட்காமல் என் இஷ்டம் இல்லாமல் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். மாதனி அழுகையை அடக்கி கொண்டே கத்தினாள். சில நொடிகளுக்கு பிறகு மாதனி தன் தந்தையிடம், நான் உங்ககிட்ட 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஐஎஸ்பியில் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கில் சேர்ந்து பேங்கிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் எல்லா எக்ஸாமுக்கும் இந்த ட்ரைனிங் கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோடம்பாக்கத்தில் மீனாட்சி காலேஜ் சென்டரில் நாளைக்கே சேர போகிறேன்ப்பா. எனக்கு வேலைக்கு போகணும், ப்ளீஸ் கல்யாண பேச்சு இன்னும் 2 வருஷம் வேண்டாம் ப்ளீஸ்ப்பா மன்றாடினாள். தாராளமாக படிம்மா, உன்னை படிக்க வேண்டாம்னு யாருமே சொல்லலையே, இருந்தாலும் கூடவே அம்மா சொல்கிற மாதிரி என்று அப்பா இழுக்க, அப்பா இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிற மூடில் இல்லை, தோணும் போது சொல்கிறேன், இப்போ கல்யாண பேச்சு வேண்டாம் என்றாள் மறுபடியும் கெஞ்சலாய். ஏம்மா
உனக்கு இஷ்டப்பட்டவனை தான் கல்யாணம் பண்ணிப்பியா? அப்பா சிரித்து கொண்டே கேட்க, மாதிரியும் ஆமாம்ப்பா என்றாள், விளையாட்டாய் கூறுவது போல் புன்னகையுடன். பாத்தியா உன் பொண்ண, என்ன சொல்றான்னு கேட்டியா என்று அம்மாவிடம் கூறியவர், நீயும் உன் பொண்ணும் ஏதாவது பண்ணுங்க, உங்க பாடு. நான் ஹார்ட் பேஷண்ட், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்னோட கடமைகள் எல்லாம் நான் முடிக்கணும் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தவர் மாதிரியை நோக்கி, அந்த கோர்ஸ்க்கு ஃபீஸ் கட்டிடுமா என்றார். அப்பா சொல்லிட்டார்னு அம்மா இப்போதைக்கு அமைதியானாலும் தனியாக இருக்கும்போது அப்பாவிடம் தொணன்னு பெஸ்டர் பண்ணி இந்த கல்யாண சப்ஜெக்டை மறுபடியும் ஆரம்பிக்காமல் இருக்க மாட்டாரே மாதினி யோசித்தாள். எப்படியோ முதல் முறையாக தன் பெற்றோரிடம் தனக்கு இப்போதைக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்பதை நேரடியாக வெளிப்படுத்தியது மாதினிக்கு நிம்மதியாக இருந்தது. 2 வாரங்கள் கழித்து, மாதினி லெட்டர் என்ற போஸ்ட்மேன் குரல் கேட்டு மாதினி எழுந்திருக்கும் முன் 2 லெட்டர் என்று போஸ்ட்மேன் மறுபடியும் கத்துவது காதில் விழ, சுந்தர் 2 லெட்டரா போட்டிருக்கான்? சந்தோஷமாக வாங்கினாள். தனக்கு ஒன்றுதான் என்று உணர்ந்தவள் மற்ற இன்லன் கடிதத்தை டிவியின் மேல் வைத்துவிட்டு தன் அறையை நோக்கி நடக்கத் தொடங்க, என்னடி இது, பார்சலா? இவ்வளோ பெருசா கவர் இருக்கு என்று அம்மா மாதினி கையில் இருந்த பெரிய கவரை பார்த்து கொண்டே கேட்டார். வெறும் லெட்டர் தான் என்று மாதினி பதிலளிக்க, யார் உனக்கு இவ்வளோ பக்கம் பக்கமா லெட்டர் போடுற ஃப்ரெண்டு? வெளியூரிலிருந்து வந்தது மாதிரி இருக்கே. அம்மா கேட்டுக்கொண்டே பதில் எதிர்பார்க்காமல் சமையலறையை நோக்கி நகர, சுந்தரிடம் இருந்துதான் என்று சொல்லிடலாமா என்று ஒரு கணம் யோசித்த மாதினி, இல்லை இப்ப சொல்ல வேண்டாம் விடு என்று தன்னை நிதானித்து கொண்டாள். சுந்தர் கடிதத்தில் உருகியிருந்தான். மதுரைக்கு வந்துட்டு 2 நாள்ல திரும்பி போயிட்டியே, என்னை அம்போன்னு தவிக்க விட்டுட்டு போன மகா பாவியே, இதயமற்றவளே, கல் நெஞ்சக்காரியே, அழகு பிசாசே என்று அவனது செல்ல கோபங்களை ரசித்து படித்தாள். என் செல்ல நாய்க்கு, என் குட்டி செல்லத்திற்கு, என் இதய ராணிக்கு, என் பட்டுக்குட்டிக்கு, சுந்தரோட மாதினிக்கு எண்ணிலடங்கா முத்தங்கள் என்ற வரிகளின் மேல் உனக்கும் தான் என்று முத்தமிட்டாள். அவன் அவ்வப்போது எழுதிய கவிதைகளை ஒரு தொகுப்பாக 4 பக்கத்திற்கு அனுப்பியிருந்ததை படித்துக்கொண்டே கடைசி பக்கத்திற்கு வந்தவள் தானாய் புன்னகைத்தாள். ஊனாகி உயிராகி என்று தலைப்பிட்டு ஒரு ஆணின் படம் அவுட்லைனாக வரைந்து அதன் உடம்பு முழுவதும் மாதினி 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 என்று சிவப்பு கலரில் எழுதியிருந்தது. படத்திற்கு கீழே ஐ டெரிபிளி மிஸ் யூ மை லவ் என்று எழுதியிருந்ததை படித்த அவளின் கண்கள் கலங்கின. சோகமாக புன்னகைத்தவள் மீ டூ மை சோல்மேட் என்று கலங்கிய குரலில் வாய்விட்டு கூறினாள். அவள் கண்ணுங்களில் அடக்க மாட்டாமல் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. சமையலறையிலிருந்து தன் ஈரக்கையை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டே டிவி மேலிருந்த லெட்டரை படித்த அம்மா அதை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்று மாதினியின் அப்பாவிடம் மன்னார்குடி வெங்கட்ராமன் என்றபடி நீட்டினார். அதில் நலம் விசாரிப்புகளுக்கு பிறகு தங்களது பெண்ணிற்கு 95க்குள் திருமணம் நடக்கவில்லை எனில் 2-3 வருடங்கள் தள்ளி போய்விடக்கூடும். ஆதலால் முயற்சி எடுத்து இந்த வருடத்துக்குள் முடித்துவிடவும் என்றிருந்தது. இன்னொரு முறை அந்த கடிதத்தை படித்துவிட்டு 4 மடித்து டேபிளில் வைத்தவர், நம்ம பொண்ணு ஏதோ கல்யாணம் இப்ப வேண்டாம் அப்ப வேண்டான்னு சொல்றதுனால பேசாம இருந்துட முடியுமா? நாம தானே முனைந்து எஃபர்ட்ஸ் எடுக்கணும். போன வாரம் வந்த வரனை சீரியஸா பார்ப்போம் என்ற அம்மாவை யோசனையாய் பார்த்தவாறு தலையாட்டினார். நகை பட்டுப்புடவைன்னு ஒவ்வொன்றா வாங்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் என்றபடியே மாதினியின் அம்மா திருமாங்கல்யம் கோர்த்து கொள்வதற்கான தாலி செயின் செய்வதற்கு ஆர்டர் கொடுத்தார். திருமணத்திற்கு ஏற்பாடாக
மாதனி தன் வீட்டில் நடப்பவற்றை கடிதமாக சுந்தருக்கு எழுதினாள். எனக்கு பயமா இருக்கு சுந்தர். எங்க வீட்டில் திடீர்னு நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிடுவாங்களோன்னு. அஃப்கோர்ஸ் ஐ வில் ஃபைட். என்னை மீறி எதுவும் நடக்காது. உன்னை பற்றி நம்மளை பற்றி எங்கள் வீட்டில் சொல்லிடுவேன். அவங்களோட முதல் கேள்வியே பையன் என்ன பண்ணுறான்னு தான் இருக்கும். சுந்தர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறான்னு சொல்லிடுறேன். கரெக்டு தானே? உன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டடி ஆயிடுச்சுல்ல என்று கேட்டிருந்தாள். நன்றாக ஆரம்பித்திருந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் 6வது ஆர்டரில் ஒரு பெரிய பிரச்சனையாகி பிஸ்னஸை தொடர முடியாமல் மூட வேண்டிய சூழ்நிலை 3 நாட்களுக்கு முன்பு தான் வந்திருந்தது. அதை எப்படி மாதனியிடம் சொல்வது என்று சுந்தர் தவித்து கொண்டிருந்தான். பிஎஸ்சி முடித்து 3 வருடங்களாகியும் தன்னிடம் சொல்லிக் கொள்ளும்படியாக எதுவுமே இல்லையே, 2 பிஸ்னஸ் தோல்விகளை தவிர. யோசித்துக் கொண்டிருந்த சுந்தர் தன் கைகள் நடுங்கிக் கொண்டிருப்பதை சில நொடிகள் கழித்துதான் உணர்ந்தான். ஐயோ என்று 2 கைகளையும் தலையில் வைத்துக்கொண்டு பிரம்மை பிடித்தது போல் வானத்தை வெறித்தான். End of episode 3. காதல் வளர்கிறது.